எந்த மண்ணுக்கு வேணாலும் விவசாயம் வரும். நம்மளுது குளத்து தண்ணி கொஞ்சம் ஒரு 2 மாதத்துக்கு கொஞ்சம் இதுக்கு வயசு வந்து அந்த மரத்துக்கு 40 வயசு. இப்போ ஆவரேஜாக 35லேருந்து 40 வயசு அதான் ரேட்டு போயிடும். 2500 ரூபா ஒரு ட்ரைங்க நீங்கள் விற்றுருக்கீங்க. நான் வச்சுருக்கேன். ரொம்ப கீழே இறங்கிச்சுன்னா ரொம்ப கீழே இறங்கிச்சா 150 ரூபா ட்ரை இருக்கு. இந்த ஒமேகா 3 எஃபெக்ட்லாம் சொல்லுவாங்க, அது ரொம்ப நல்லது மண்ணுக்கு. எருமை சாணிலாம் வைக்கலாம், சூப்பராக இருக்கும். நாட்டு மாடு சாணி அப்படியே வைக்கலாம். இந்த கட்சி மாடு. வணக்கம் சார் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அதாவது வந்து நம்ம ஒரு கொய்யா தோப்புக்கு வந்திருக்கோம். எல்லா மரமுமே பார்த்திங்கன்னா ஒரு 40-45 வயசு உள்ள மரம் எல்லாம். ஸோ வந்து இந்த மரத்தில் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, பூச்சி தாக்குதல் வந்து என்னென்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது, என்னென்ன உரம் வைக்கிறது, மரத்தோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பார்க்க வந்த ஃபீல்டு. எல்லாமே மரமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 40-45 வருஷத்து மரம். எல்லா மரத்துக்குமே வந்து ஒரு 20 அடி கேப் வச்சு நல்லா நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த மரத்தில் வந்து என்னென்ன மாதிரி நோய் தாக்குதல் வரும், அதுக்கப்புறம் உரம் எப்போ வைக்கணும், காப்பு எப்போ வருது, அதெல்லாம் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். நத்தந்தாங்க. ஆமாம், விவசாய குடும்பத்தை பிறந்தவங்க. நம்ம தொழில் வந்து பூர்வீக தொழில் வந்து மண்பானை செய்கிறது. நாங்கள் தொழிலெலாம் மாற்றிட்டேன். இப்போ எங்கள் அப்பா காலத்துலேயே இந்த தொழிலெலாம் மாறிடுச்சு. விவசாயத்துக்கு வந்துட்டேன். அப்படியே விவசாயமே எல்லாம் பண்ணுறான். மாமரம், தென்னை மரம், கொய்யா மரம், தேய்க்கிறது சாப்பிட்றோம். சொந்த மரங்கள் இருக்குது. இதுதான் எங்களுக்கு விவசாயமே. இப்போ வந்து கொய்யா மரத்தில் 10 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நமக்கு அனுபவம் இருக்குது. கொய்யா மரம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தோப்பில் வந்து 500 கொய்யா மரம் இருக்குது. தென்னை மரம் ஒரு 30 தென்னை மரம் இருக்குது. இல்லைங்களா? நீங்கள் வந்து இந்தியன் ஃபில்டர் ரகத்தை போடுங்க. லக்னோ 49, 25, 36, கரலக்கோனா இந்த மாதிரி ரகத்தை போட்டிங்கன்னா நல்ல ஈல்டு கிடைக்கும். 20 அடி கேப் விட்டு வைங்க. கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்க 5 அடி கேப் வைங்க, 6 அடி கேப் வைங்க, 3 அடி வைக்கிறீங்க. அதெல்லாம் வச்ச பிரயோஜனமே கிடையாது. ஒரு தடவை விவசாயம் பண்ண போகிறோம், மரம் வைக்க போகிறோம், அது வந்து லைஃப் லாங்காக இருக்கணும். இப்போ இது 40 வருஷம் கழிச்சினாலும் இதை வந்து ப்ரோனிங் பண்ண வச்சுக்கல, அறுத்துட்டு மறுபடியும் அதில் வந்து சிஓசி பேஸ்ட்டு இல்லைன்னா நம்ம பெயிண்ட்டு பல்லு வைக்கிற பேஸ்ட் இருக்குல்ல, அதை கூட தடை விட்டோம்ச்சுக்கலே இதில் சிம்படிச்சு வரும். 40 வருஷம் கழிச்சோம் அதே மாதிரி. ஆமாம், இது வந்து ஆயிலுக்கு வருஷம் இருக்குது. 100 வருஷம் கூட காய்க்க வைக்கலாம். கொய்யாவை பொறுத்த வரைக்கும் எந்த விவசாயத்தையும் மாமரம் எதுனாலும் சரி நம்ம பராமரிப்பு முறை கரெக்டாக இருக்கணும். 20 அடி கேப் விட்டு வச்சோம்னா நல்லா காத்தோட்டம் கிடைக்கும், நல்லா வெயில் படும். சரிங்களா? நல்லா ரசாயன உரம் கொடுத்தாலும் சரிங்க, ஆர்கானிக் கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் சரி நல்லா காய்க்கும். முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக் விவசாயம் பண்ணுங்கள், நல்லது. ஆமாம், ஆர்கானிக் விவசாயம் பண்ணுங்க, நல்லது. இப்போ மரத்துக்கு மரம் இடைவெளி வந்து 20 அடி கேப் இருக்கணும். மரம் படரும். இப்போதைக்கு தெரியாது. நல்ல காத்தோட்டம் இருக்கணும், நல்ல வெயில் படணும். பட்டா மட்டும்தான் விவசாயம் செழிக்கும். சரிங்களா? நல்ல, அதாவது கொய்யா மரத்துக்கு வந்து காய்ச்சல் பாய்ச்சல், அதாவது வெயில் காலத்துலேயும் நல்லா இருக்கும், மழை காலத்தில் தண்ணி எதுவுமே நிற்க விடக்கூடாது. தண்ணி நிற்க விடக்கூடாது. காய்ச்சல் பாய்ச்சல்னா காய் ஈரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப காய்ஞ்சும் போகக்கூடாது. அந்த மாதிரி விட்டாலே ஓரளவுக்கு தெளிவாக வந்துடும். நீங்கள் சொட்டு நீர் போட்டோம்னா ஆரம்பத்துலேயே சொட்டு நீர் போட்டுருங்க. அதுக்கு பழக்கப்படுத்தி. ஆமாம், பழக்கப்படுத்திட்டிங்கன்னா அதுக்கு தக்கன அது ஈல்டு நல்லா காய்க்கும். நீங்கள் சொட்டு நீர்லேயே இதெல்லாம் உரம்லாம் போட்டுக்கலாம். ஆமாம், நல்லா 3 மாதத்துக்கு ஒருக்கா, அதாவது 60 நாளைக்கு ஒருக்கா. என்ன சரிங்க, 3 மாதம் 60 நாளைக்கு ஒருக்கா தரையை நல்லா கிளறி விடுங்க. 40 நாளைக்கு ஒருக்கா ஏதோ ஒரு ஸ்ப்ரே மருந்து அடிச்சு விடுங்க. பூச்சிக்கொல்லி மருந்து ஏதோ ஒன்று, ஆர்கானிக் மருந்தோ இல்லை ரசாயனமோ எதுனா அடிக்கலாம். இல்லை ப்ரோனிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காய் காய்ச்சிருச்சு, இந்த இடத்துல தளவு இருக்கும், ஒரு இடத்துல தளவு இருக்கும். இங்கிட்டு வாங்க, காய் காய்ச்சிருச்சு. சரிங்களா? இந்த தளவு வந்து நீளமாக வந்ததுக்கப்புறம் எனக்குள்ள நீங்கள் ப்ரோனிங் பண்ணீங்கன்னா, கட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இந்த 2 சிம்பு அடிக்கும். இந்த 2 சிம்பில் 4 காய் வரும், 6 காய் கூட வரும். கண்டுக்கு தரத்தை பொறுத்து இருக்குது. சரிங்களா? நம்ம எந்த அளவுக்கு உரம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா காய் காய்க்கும். தண்ணி மட்டும் அதிகமாக நிற்க விடக்கூடாது. சரிங்களா? எந்த மண்ணுக்கு வேணாலும் விவசாயம் வரும். நம்மளுது குளத்து தண்ணி கொஞ்சம் ஒரு 2 மாதத்துக்கு கொஞ்சம் உரம்பு இருக்கும்னா அது நம்ம வாய்க்கால் போட்டு கழிச்சு விட்டால் ஓரளவுக்கு சரியில்லை. குளத்து தண்ணியில் அதில் வந்து கசிவு வரும் பார்த்தீங்களா, அது பட்டுச்சுன்னா ஈல்டே அதிகமாக. நீங்கள் சொன்னீங்களே, சுற்றி தென்னை மரம் வைங்க. தோப்பில் 25 அடி கேப் விட்டு வைங்க. ரொம்ப நெருக்கலாம் வைக்காதீங்க. சுற்றி தான் வைக்கிறது, ரொம்ப நெருக்கம் வைக்காதீங்க. 25 அடி கேப் விட்டு வைங்க. சரிங்களா? சுற்றி தென்னை மரம் வைங்க. அது ஒரு வருமானம் வரும். 5 வருஷம் கழிச்சு அது ஒரு வருமானம் வரும். சரிங்களா? நமக்கு வருமானமே இல்லாத நேரத்தில் அது வருமானத்துக்கு கொடுக்குங்களா? முருங்கை வைக்கிறீங்க, அதெல்லாம் வச்சுருக்கீங்கல்ல, எது வச்சாலும் சரி. கொய்யா வைக்கிறீங்கல்ல, இந்த குளத்து தண்ணி
களங்கள் தனியாக வருதுங்களா, அந்த தண்ணியை விவசாயத்துக்கு விடணும். விட்டாத்தான் விட்டா நல்ல ஈல்டு கிடைக்கும். இந்த களங்கள் தண்ணியில் நிறைய கசடு வரும். அது சத்துங்க. அது சத்து பூஸ்ட் மாதிரி. ஆமாம், எந்த மண்ணில் வேணாலும் கொய்யா விவசாயம் பண்ணலாம். கரிசல் மண்ணிலையும் வைக்கலாம், நீங்கள் செம்மண் வைக்கலாம். உங்களுக்கு செம்மண் தரீங்களா? இல்லை, நம்மளுக்கு இதே மண்ணு தானே. ஈலக்களி தரேன். ஈலக்களி தரைக்கு தான் அதிகமாக காய்க்கும். சரி. செம்மண் காட்டிலையும் ஈலக்களி தரையில் தான் கொய்யா ஈல்டு அதிகமாக இருக்கும். சரி சரி சரி. எனக்கு வயசு கம்மி தான், கற்றுக்கிட்டேன். எவ்வளோ வயசுங்கண்ணா இதுக்கு வயசு வந்து அந்த மரத்துக்கு 40 வயசு. இப்போ ஆவரேஜாக 35 40 வயசு ஆச்சு. ஆமாம், 40 வயசு. இங்கே மார்க்கெட்டுங்கண்ணா நத்தம் மார்க்கெட்டு தான். நத்த லோக்கல்லே விற்றுருவோம் நாங்கள். ஆமாம், இது வெளியூர்லேருந்து அதிகபட்சம்னா என்ன ரேட்டு போயிருக்குங்கண்ணா? அதிகபட்சம்னா அந்த ஒரு ட்ரே ஆயுத பூஜை நேரத்தில் விற்கும். 2500 வரைக்கும் ஒரு ட்ரே. நீங்கள் விற்றுருக்கீங்க? நான் விற்றுருக்கேன். சரி, ரொம்ப கீழே இறங்குச்சுன்னா? ரொம்ப கீழே இறங்குச்சுன்னா 150 ரூபா ட்ரை. 150 ரூபா. சரி, இப்போ நார்மலாக எவ்வளோ கீழே இறங்காதுங்கண்ணா? நார்மலான 350 ரூபாய் கீழே இறங்காது சொல்லலாம். அப்போ இதுக்கு சீசன்னா எந்த? இது வருஷம் முழுவதும் சீசன். கொய்யா வந்து 2 பூவை தான் காய்க்க சொல்லுவாங்க. வருஷம் முழுவதும் காய் விடுங்களாம். பராமரிப்பு. இப்போ இங்கே காய் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு பேச்சு சொல்கிறேன். இங்கே காய் இல்லை, காய் இருக்குன்னு வச்சுங்களேன். இங்கே காய் இருக்குது, இந்த தலை இருக்குங்களே, சின்ன பிஞ்சாக இருக்கும். இங்கே ப்ரௌனிங் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், இங்கே 2 சிம்பு அடிக்கும். இதில் 4 பிஞ்சு வரும். இது பழுக்கிறதுக்குள்ளே இது இதில் பிஞ்சாயிரும். இது பிஞ்சானதுக்கப்புறம் இங்கே விட்டணும்னு வச்சுங்களேன், அடுத்து அப்போ அது மாதிரி பராமரிப்பு பண்ணிட்டு. ஆமாம், அது தக்கன நம்ம உரமும் கொடுக்கணும். அது எவ்வளோ ஈல்டு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு உரம். ஆமாம், இப்போ தூர்லேருந்து 3 அடி தள்ளி லேசாக வட்டம் எடுத்து விவசாயம் உரம் கொடுக்குறது. இந்த மாதிரி பட்டு போன வாது வந்துச்சுன்னா இது நீங்கள் அறுவாள் வச்சு வெட்டினீங்கன்னா இதோட சல்லி வேரெலாம் கட்டாயிடும், அதரும். அறுவாள் வச்சு வெட்டும்போது ஒரே வெட்டில் வெட்ட முடியாது. இதுக்கு வெட்டுறதுக்கு தான் நம்ம ப்ரோனிங் மட்டும் கட்டுவாங்க. இதுதான் இது அப்படி வச்சு விட்டுவாங்க. அவ்வளோதான். இதை வெட்டிட்டு பல்லு வளர்க்குற பேஸ்ட் இருக்குல்ல, இதை லேஸ் அப்படி அப்ளை பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல சிம்பு அடித்து புது தளவு வரும். இது அப்படியே பட்டு போகாது. இப்படியே அருவாள் வச்சு வெட்டினோம்னா இது பூரா பட்டு போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். வேஸ்ட்டாக பல்லு இருக்கிற பேஸ்ட்டு மட்டும் லேஸாக அப்ளை பண்ணிட்டா போதும். பல்லு இருக்கிற பேஸ்ட்டு, பெயிண்ட்டு, எதுனாலும் பெயிண்ட்டு இல்லை, நம்ம அந்த மண்ணு கூட களிமண் எடுத்து கூட தோட்டத்தில் களிமண் இருக்குல்ல, மண்ணை கூட எடுத்து கூட இப்படி நல்லா நம்ம தடவி விட்டோம்னா இந்த இடத்துல காஞ்சி போகாமல் சுற்றி சிம்பு அடிச்சு வரும். இந்த சுற்றி சிம்பு அடிச்சு வரும். இதில் புதுசாக தளவு வரும். இது மாதிரி வேஸ்ட் ஆகாது, சரிங்களா? இப்போ நீங்கள் உளுந்து வெட்டும்போது கூட கையில் வெட்டக்கூடாது, அறுவாள் வச்சு வெட்டக்கூடாது. தனியாக கட்டு இருக்குது, இதை வச்சு இப்படி கட் பண்ணணும். கரெக்டாக முறையாக கட் பண்ணோம்னாத்தான் நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிளாக அடிச்சுட்டோம்னா நல்லா புதுசாக தளவு வரும். கையில் ஒடிக்கும்போது என்ன செய்யும், ஒரு பக்கம் இணைங்கிட்டு வந்துடும். அந்த மாதிரி செஞ்சோம்னா இது குச்சி அப்படியே காஞ்சி வீணாக போயிடும், அடுத்து காய்க்காமல் போயிடும். இந்த மாதிரி ப்ரௌனிங் கரெக்டாக முறைப்படி பண்ணாச்சுங்களே நல்ல ஈல்டு கிடைக்கும். இப்போ இதில் இருக்க 3 பூச்சி இருக்கா, 3 பூ இருக்கும், இது தலை இருக்குல்ல, இங்கே இந்த 2 கேப்பு, இங்கே 2 கேப்பு, இங்கே 2 கேப்பு, இந்த 3 இலை விழுந்தவுடனே 6 இலை விழுந்தவுடனே 6 தலை வரும். 6 தலைவலியும் 2 பூ வரும். ஆமாம், பெரிய மரம்னால 2 பூ வருது. சின்ன கண்டுனா பூ கொஞ்சம் அதிகமாக தான் வரும். அதில் ஈல்டு நல்லாயிருக்கும். இப்படி மராமத்து பண்ணணும். நம்ம எப்போவுமே காய் இருக்கும் போதே மராமத்து பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து நமக்கு வருஷம் முழுவதும் காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். கவாத்து பண்ணுறது இப்படி பிஞ்சு இருக்கு பார்த்தீங்களா, பிஞ்சு இருக்கும்போது பிஞ்சுக்கு மேலே கவாத் பண்ணணும். எல்லாருக்கும் வரணும் பிஞ்சு வெட்டிக்கணா, பிஞ்சுக்கு மேலே கவாத் பண்ணால் இந்த இடத்துல 2 சிம்பு அடிக்கும். இந்த சிம்பில் வந்து 2 பூ வரும். அந்த பக்கம் 2 பூ, இந்த பக்கம் 2 பூ வரும். 4 பூ வரும். நமக்கு ஈல்டு வருஷம் முழுவதும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். கொய்யாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவு செலவழிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வருமானம் பார்க்கலாம். காய் விற்கல அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். வருஷம் முழுவதும் அதில் காய் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். டைம்லாம் கிடையாது. வருஷம் முழுவதும் கொய்யா மரம் காய்க்க வச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம இந்த அளவு செலவழிக்கணும். அதாவது கண்டு மராமத்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். தரையை நல்லா 3 மாதத்துக்கு கிண்டி விடணும். அதுக்கு கொடுக்க வேண்டிய உரத்தை கொடுக்கணும், சரிங்களா? நல்லா தண்ணி விடணும். நல்லா காய்ச்சல் பற்றாமல் தண்ணி விடணுங்க. தண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி ப்ரௌனிங் பண்ணிவிட்டு தரையை கலரி விட்டுருணும். தரையை கலரி விட்டு 15 நாள் தண்ணி விடக்கூடாது. தண்ணி விடாமல் வதங்க விட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பூஸ்ட் கொடுத்தோம்னு சேர்க்க வேண்டிய குப்பை இதை வச்சு தண்ணி விட்டிங்கன்னா புதுசாக தளவு வரும். வர்ற தளவில் நல்லா பூ பிஞ்சு வரும். வந்தவொடனே நமக்கு என்ன மருந்து அடிக்கணுமோ அந்த மருந்து அடிச்சு விட்டுருணும். ஆர்கானிக் மருந்தை நல்லா ஒமேகா அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். மீன் அமிலம் மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். விவசாயத்துக்கு மீன் அமிலம் என்ன விவசாயத்துக்குனா யூஸ் பண்ணலாம், தப்பே இல்லை. ஈல்டு அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து சைடு எஃபெக்ட் இருக்காது, கண்டுக்கு சைடு எஃபெக்ட் இருக்காது. மீன் அமிலம் என்ன மருந்து அடித்தாலும் அதில் மீன் அமிலம் சேர்த்துக்குங்க, நல்லது.
கருவாட்டோட அந்த கழிவு இருக்குது பார்த்தீங்களா, அதை பூரா கூட அது சும்மா கம்மியான விலைக்கு தான் கிடைக்கும். அதை வாங்கியாந்து சுற்றி குப்பை வைக்கும்போது கூட சேர்த்து வச்சு விட்டிங்கன்னா நல்ல ஈல்டு கிடைக்கும். ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயத்தை செய்யுங்க, ரசாயனத்துக்கு போகாதீங்க. மண்ணும் கெட்டு போயிடும், நம்ம உடம்பும் கெட்டு போயிடும். கொய்யா மரத்துக்கு வேர் வந்து 4 அடி 5 அடிக்குள்ளே தான் ஆழத்தில் மேலாப்பில் தான் இருக்கும். அதிக ஆழம் போகிறதுக்கு வாய்ப்பு. ஆணி வேரில் பெருசாலாம் உள்ளே போகாது. சரிங்களா? அந்த வேறு கட்டாகாத அளவுக்கு நம்ம சரி பண்ணிக்கணும். நம்ம அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைங்க. மேக்ஸிமம் காய் காய்க்கிறது எந்த மாதத்துல? 8 மாதத்துல பாருங்க, 8 மாதத்தில் ஆரம்பிச்சிடும் கொய்யாக்காய். சரி. வருஷம் முழுவதும் காய்க்க வைக்கலாம். இந்த மாதம் தான் காய்க்கணும், இந்த மாதம் தான் காய்க்காதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. 8 மாதம் கண்டு வச்சதில் 8 மாதத்துல காய்க்க ஆரம்பிச்சிடும். 40 வருஷம் லைஃப் காய்க்க வச்சுக்கிட்டே இருக்கலாம் வருஷம் முழுவதும். நம்ம கையில் தான் இருக்குது. பராமரிப்பு தான். குழந்தை பார்த்த மாதிரி பார்த்துக்கணும். ஆமாம், பார்த்துக்கிட்டே இருந்தால் கொய்யாவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவு செலவழிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வருமானம் வரும். அப்போ இந்த அடர் நடவு மட்டும் தயவு செஞ்சு போடாதீங்க. சரிங்க. அது கொஞ்சம் காலத்தில் எடுக்கிறோம். கம்பெனிக்காரங்க சொல்லுவாங்க தைவான் பிங்க் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. அதில் என்ன சத்து இருக்குது தைவான் பிங்க்ல? விதையை உடைச்சோம்னா சட்டுன்னு உடையுது. பஞ்சு மாதிரி நம்ம நாட்டு ரகம் பார்த்தீங்களா, எலும்பு மாதிரி. இது நம்ம இந்தியன் பீரியட் நாட்டு ரகம். இதில் விதை நிறையா இருக்கும். விதையில தான் சத்து இருக்குது. அந்த விதையில என்ன ஒன்றுமே இல்லைங்க, மண்ணு தாங்க இருக்குது. பிரயோஜனமே இல்லைங்க. அப்படி அமுக்குனா உடையக்கூடாதுங்க. ஆனால் பலூன் அது நம்ம சத்துக்கு தான், உடம்பு சத்துக்கு தான் நம்ம சாப்பிட்றோம். அது பிரயோஜனமே இல்லையே. சக்கையை திண்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? வருஷம் முழு அது வருஷத்துக்கு 3 போகம் காய்க்க வைக்கலாம். ஒன்றாங்க 12 3 போகம் காய் பிடிங்கிட்டே இருக்கலாம். பராமரிப்பு முறை தான். இந்த வேலை பார்க்குறாங்க, 16 பேர் வேலை பார்க்குறாங்க. அரசாங்கத்தை ரன் பண்ணுற மாதிரி வச்சு ரன் பண்ணிட்டு சும்மாலாம் கிடையாது. ஒரு வாரம் எனக்கு சம்பள கூலி மட்டுமே 25,000 30,000 வரைக்கும் சம்பள கூலி மட்டும் வரும். சரிங்களா? நமக்கு வருமானம் வருதா இல்லையோ வேலை கணக்கில் சம்பளம் கொடுக்கணும். அவங்க பொல மாட்ட வர்றாங்க, நம்மகிட்ட வேலை இருக்குது. நம்மளோட லாபம் நட்டம் வேறு. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்ம கொடுத்து கரெக்டாக கொடுத்துட்றோம். எனக்கு கிட்டத்தட்ட 10 வருஷமாக வேலை பார்க்குறாங்க. இன்னும் 10 பேர் வீட்டில் இருக்காங்க. இதான் எமர்ஜென்சி உடனே வாங்கினா வந்துடுவாங்க. வேலைக்குன்னா நான் நின்று சண்டை போட்டு வருவாங்க. செய்ய வேண்டியது செய்யணும் வேலைக்காரங்க. இப்போ இந்த இது மொத்தம் எவ்வளவு? 4.5 ஏக்கருங்க. 4.5 ஏக்கர். 4 ஏக்கரில் எத்தனை மரம்னா இருக்கு சார்? இதில் வந்து 500 மரம் வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஒரு சில இடங்கள் நெருக்க வச்சுருக்காங்க. அது 40 வருஷத்துக்கு மேலே வச்சது. சரிங்களா? நம்ம வச்சோம்னா 20 அடி கேப் விட்டு வச்சோம்னா நல்ல காத்தோட்டம் கிடைக்கும், நல்ல வெயில் போடும். நீண்ட காலம் கேப் இருக்குன்னு சொல்லி வேற எதுவும் உள்ள நட்டுக்கிட்டு விட்டீங்கன்னா சிக்கல். ஆமாம், 8 மாதத்துலேருந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். 40 வருஷம் லைஃப். 40 வருஷம் லைஃப். கண்ணு நம்ம எடுக்கிறதுனா எங்கே? லக்னோ 49 நீங்கள் இதுலேயே எடுக்கலாமே. இல்லைண்ணே, அயக்குள்ளேயும் வாங்கலாம், ஒட்டஞ்சத்தத்துலேயும் வாங்கலாமே. இல்லைன்னா பெரியகுளம் அந்த பண்ணையிலே வாங்கலாம். அங்கே இல்லைன்னா நீங்கள் இது கிருஷ்ணன் கோயில் பண்ண இருக்குல்ல, ராஜபாளையம் கிருஷ்ணன் கோயில், இங்கே மெயினில் ஒரு பண்ணை இருக்கும். அங்கே வாங்காமல் மலை அடிவாரத்தில் ஒரு பண்ணை இருக்குது, அங்கே போய் வாங்குங்க. ஒரிஜினல் லக்னோ 49 தருவாங்க. கவர்மெண்ட் பண்ணை தான், பிரைவேட் பண்ணைலாம் 2 பண்ணை இருக்குது ராஜபாளையத்தில். 2மே கவர்மெண்ட் பண்ணை தான். கவர்மெண்ட் நீங்கள் பணம் கொடுத்து வந்தோம்னா ஒரு மாதம் 1.5 மாதம் கழிச்சு தான் கிடைக்கும். ஒட்டு கட்டி நம்ம அட்வான்ஸ் கொடுத்து வந்துடுவோம். அப்புறம் அவங்களே சொல்லுவாங்க, நம்ம தெரிஞ்சிடலாம். அங்கேயே வாங்குங்க, ஒரிஜினல் ரகம். கவர்மெண்ட் பண்ணையில வாங்கிக்கோங்க. இப்போ தண்ணி பாய்க்கிறதுனா எத்தனை நாளைக்கு ஒரு கணக்கு? வாரத்தில் 2 தண்ணி பாய்ச்சுங்க, அவ்வளோதான். இப்போ வெயில் காலம்னா வாரத்தில் 2 தண்ணி, மழை காலம்னா தண்ணி தேவையில்லை. தண்ணி தேவையில்லைங்க, ஈரம் காஞ்சா மட்டும் தண்ணி பாய்ச்சுங்க. இப்போ இப்படி பிஞ்சு இருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து சீசன் வந்து அன்சீசனாக இருக்குன்னு சொல்லி டக்குன்னு உரத்தை போட்டு தண்ணி ஏற்றிடலாம். இப்போ ரொம்ப சீரழி கொய்யா காய் அப்படின்னா பிடிச்சி பண்ணி இருக்கும்போது நல்லா வதங்க விடுங்க. பிஞ்செல்லாம் கீழே விழுகாது, ஒன்று கீழே விழுது. மாங்காய் பிஞ்சு மாங்காய் காய்க்குது, எவ்வளோ மாங்காய் காய்க்குது, நிறையா கொட்டி வருது. அந்த மாதிரி தான் ஒன்று விழுகும். அதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க. நல்லா காய தண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும், இருட்டு நல்லா கிடைக்கும், நமக்கு நல்லா விலை கிடைக்கும். இப்போ விலை இல்லாதப்ப தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணுங்க, நல்லா வதங்க விடுங்க. மதங்க கண்டு நல்லா இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் ப்ரௌனிங் பண்ண ஆரம்பிச்சிடணும். ப்ரௌனிங் பண்ணோடனே அது சிம்படிச்சு நல்லா பூ பிஞ்சடிச்சு நல்லா வந்து ப்ரௌனிங் பண்ணுறது இந்த மாதிரி கரும்பட்டையை பார்த்து அடிக்கணும். கரும்பட்டையில் தான் வெட்டணும். இங்கிட்ட கூட வாங்க, அந்த மாதிரி காமிக்கிறேன். இருக்குங்களா? இப்போ காய்க்கும் இல்லை, இந்த இடத்துல இருக்குல்ல, இங்கே அப்படி ஒடிச்சுடணும் கரெக்டாக. நம்ம கை வச்சு ஒடிச்சா அப்படி கரெக்டாக ஒடிச்சோம்னா இந்த 2 இலையில கீழே இதில் இந்த இடத்துல 2 தலை வரும். இந்த தலையில் பூ வரும், இந்த 2 தலையிலையும் பூ வரும். 2 பக்கமும் இதில் 2 வரும், அதில் 2 வரும். இளங்கண்டுனா 4-5 பூ கூட பூக்கும். மரத்தோட வயசுக்கு தக்கனதான் அதோட குரோத்து.
இது பூ நிற்கிறதுக்குள்ள எதை நீங்கள் ஹார்மோன் எதுவும் கொடுக்குறீங்களாண்ணா? பூ நிற்கிறதுக்கு வந்து டானிக் தான். டானிக் தான். என்னென்ன டானிக்னு அடிக்கிறீங்க? ஒமேகா தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். மீன் மருந்து இருக்குல்ல, ஆமாம், மீன் அமில தான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். அது மகரந்த சேர்க்கை தூண்டிக்கிட்டே இருக்கும், சரி. காய்ச்சிக்கிட்டே இருக்கும். விவசாயத்துக்கு அப்படியே முடிஞ்ச வரைக்கும் ரசாயனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன பூச்சி சாகிறதுக்கு மட்டும் லேசாக ரசாயனத்தை சேர்த்துக்கிட்டு அதுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆர்கானிக் யூஸ் பண்ணுங்க. நல்லா இருக்குங்க. மீன் கழிவு இருக்குல்லங்க, அதை வாங்கி ட்ரம்மில் போட்டு மண்டபத்தை போட்டு ஊற வச்சுருங்க. அதை உள்ளே கொட்டி விடுங்க. சும்மா அப்படி தூரத்து ஒரு 2 மணி நேரம் தள்ளி சும்மா அப்படி மரமரத்து கொஞ்சம் கொஞ்சம் கொட்டி விடுங்க. அதில் வர்ற ஈல்டே அதிகமாங்க. மீனில் அதிகமான கொழுப்பு இருக்குது. இந்த ஒமேகா 3 இதை ஃபேக்ட்லாம் சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப நல்லது மண்ணுக்கு. ஆமாம், நல்லா மண்புழு வரும். ரசாயனத்தை அவாய்ட் பண்ணிக்கிங்க. மக்கின குப்பையில் போடுங்க. மாட்டு சாணி மட்டும் போட வேணாம், ஷைனிங் கிடைக்காது. ஆட்டாம்புழுக்கத்தில் ஆட்டு செம்பிளி ஆட்டம்புழுக்கன்னா அப்படியே போட்டுடலாம். வெள்ளாட்ட முழுக்கன்னா உடச்சி போடணும். அதெல்லாம் சில்வர் கோட்டிங் வரும் வெள்ளாட்ட முழுக்கையில். அது சீக்கிரத்தில் உடைய விடாது. காஞ்ச உடனே களத்தில் போட்டு டிராக்டர் விட்டு திருப்பி விட்டுனா அது உடஞ்சிடும். அதை அப்படியே அள்ளி மரத்துக்கு 1 கிலோ வச்சா போதும். இந்த மரத்துக்கு 2 கிலோ வச்சா போதும். ஆட்டாம்புழுக்கை நல்ல ஈல்டு கிடைக்கும். மாட்டு சாணியில் இந்த வண்டு வரும், காண்டாமிருகம். அதை சரி பண்ணுறோம்னா நம்ம வந்து இதை தான் போடணும், உப்பு தான் போடணும். போட்டோம்னா மண்புழு செத்து போயிடும். அப்போ இல்லைன்னா நீங்கள் அந்த எருக்கல் இருக்குல்ல, எல்லாம் சின்ன சின்ன பீஸாக வெட்டி மிளகுல போட்டு போட்டு போரான் சத்து நிறையா இருக்குது அதில். ஆமாம், ஷைனிங் நல்லா வரும். போரான் சத்து நல்லா நல்லா ஷைனிங் வரும். காய் இந்த மொங்கு இல்லாமல் ஒரே சேஃபாக நல்லாயிருக்கும். வெயில் காலத்துக்கு என்னென்ன ஸ்பெஷலாக? வெயில் காலத்துக்கு வந்து ரசாயனம்லாம் அதிகமாக போடக்கூடாது. சரிங்களா? ரசாயனம் அதிகமாக போடாது. தண்ணி விடுங்க. குப்பை நல்லா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி போடுங்க. நல்லா தண்ணி விடுங்க. வெயில் காலத்தில் நல்ல தண்ணி விடணும். மழை காலத்தில் கட் பண்ணி ஈரமும் காய்ச்சலும் பச்சமும் தண்ணி விடணும். வெயில் காலத்தில் ரொம்ப குளிர்ச்சியாக தண்ணி விட்டக்கூடாது. ரொம்ப குளிர்ச்சியாக தண்ணி விட்டோம்னா மரம் தூங்க தான் செய்யும். இல்லைங்களா? காய்ச்சல் மாய்ச்சல் அப்படியே லேசாக வதங்க விட்டு ரொம்ப தரை இருக்கக்கூடாது. இந்த தரை பொழுது தான் இருக்கும். இப்போ நான் வேலை பார்த்தே இப்போ 2 மாதத்துக்கு மேலே ஆச்சுன்னா தரை பொழுது தான் இருக்குது. ஏன்னா கொய்யாவை பொறுத்த வரைக்கும் தரை பொழுது இருந்தால் தான் நமக்கு ஈல்டு கிடைக்கும். இறுகி போச்சுன்னா ஈல்டு இருக்காது. நம்ம வேலை பார்த்து ஒரு பிரச்சனை முடியாது. கரெக்டாக நான் இன்றைக்கி ஒரு 3 மாதத்துக்கு இருக்கா தரையை லேசாக மம்பட்டி வச்சு கலரி விட்டு நல்லா காத்தோட்டமாக விட்டு மண் நல்லா பொழுன்னு இருக்கணும். களை வெட்டினோடனே தண்ணி விடக்கூடாது. களை வெட்டி ஒரு 5-6 நாளைக்கு ஈரம் காய விட்டுருங்க. காய விட்டு அதுக்கப்புறம் தண்ணி நீங்கள் எதுவும் உரங்களும் கொடுக்கணும்னா கொடுத்துட்டு தண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். முதல் வந்து ஃபஸ்ட்டு உரம் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 தண்ணி 3 தண்ணி நறுக்கி கட்டினீங்கன்னா அடுத்தடுத்து நல்லா காய விட்டு தண்ணி விட்டுருங்க. அதை எடுத்து சத்தம் நல்ல ஈல்டு கிடைக்கும். இது எந்த மாதத்துலாம் விலை கிடைக்கும்? வெந்த மாதம்னா இப்போ என்னம்மா ஆவணி கடைசியிலேருந்து விலை கிடைக்க ஆரம்பிச்சிடும். புரட்டாசியில் நல்ல விலை கிடைக்கும். புரட்டாசி முடிஞ்சாலும் அடுத்த வருஷம் சித்திரை வரைக்கும் நல்ல விலை கிடைக்கும். விலைவாசி குறையாது. ஆமாம், சித்திரைக்கு மேலே சித்திரை வைகாசி ஆனி ஆடி இது கொஞ்சம் வந்து ஈல்டு அதிகமாக நேரம். இந்த நேரத்தில் வந்து ஜூஸ் ஃபேக்ட்ரி கேரமெண்ட் நம்மளை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு கலை நிர்வாகம்லாம் என்னங்க? முடிஞ்ச வரைக்கும் களைக்கொல்லி அடிச்சிருவேன். அதிகமான ஈரம் இருக்குதுல்ல, களைக்கொல்லி அடிச்சிருவேன். ஈரம் கம்மியாக இருந்துச்சுன்னா மம்பட்டி போட்டு வெட்டி கிளறி விட்டுருவோம். வெட்டி சுத்தமாக அந்த செடியை அப்புறம் எடுத்துருவோம். எடுத்து ரோட்டில் மொத்தமாக போட்டு பள்ளத்தில் விட்டு மூடிடுவோம். நாட்டு மாட்டு சாணி அப்படியே வைக்கலாம். சர்ச்சி மாடு இந்த எருமை சாணிலாம் வைக்கலாம், சூப்பராக இருக்கும். நாட்டு மாடு சாணி அப்படியே வைக்கலாம். இந்த சர்ச்சி மாடு இந்த தான் சொல்கிறேன் ஹைபிரிட் இந்த ரகத்து சாணியை மட்டும் வச்சிடாங்க. பிரயோஜனமே இல்லை. மண்ணும் கட்டு போயிடும், அந்த வீணாக போயிடும், விவசாயம் செழிக்காது. நாட்டு மாட்டு சாணிக்கு நம்ம நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கலாம். ஆட்டு புழுக்க வைங்க, செம்பிளி ஆட்டு புழுக்க வைங்க, வெள்ளாட்ட புழுக்க வைங்க. நல்லது, விவசாயம் நல்லா வரும். இப்போ இதில் ஆடு வளர்த்தலாம்ல? வளர்த்தலாம், தாராளமாக வளர்க்கலாம். ஆனால் செட்டு போட்டு தான் வளர்க்க முடியும். இங்கே நம்ம விட்டமிச்சிங்களே ஆட்டுக்குட்டி இந்த இலை பூ பிஞ்செல்லாம் சூப்பராக திங்க. செம்மறி ஆடு செம்மறி ஆடு வளர்க்கலாம். திங்க அது போக அந்த நல்லா கொய்யாப்பழத்தெலாம் சாப்பிடும். நல்லா உடம்பு வச்சு நல்ல வெயிட் வரும், நல்லா வெயிட் கிடைக்கும். கொழுப்பு வைக்கும் பயங்கரமாக. ஒரு அளவு தான் நல்லா சாப்பிட வைக்கலாம். இது வந்து நாட்டு மாடு சாப்பிட்டுச்சுன்னா எவ்வளோ கொய்யாப்பழம் சாப்பிட்டாலும் செமிச்சிடும். இந்த ஹைபிரிட் ரகம் சாப்பிட்டு வச்சுங்களேன், எல்லாம் 10 காய்க்கு மேலே சாப்பிட்டுச்சுன்னா அது யூரின் போகாது, மோசம் போகாது, உப்பிக்கிற ஜோலியை முடிஞ்சு வச்சு.
நாட்டு ரகம் தான் இப்போ விரட்டிட்டு போனாங்க ஒரு காங்கேயங்காலம். ஆச்சா அது வாட்டில் வரும் இந்த ஊர் கோயில் மாடு. வாட்டில் மனசார சாப்பிட்டு பேசாமல் போயிடும். அது செமிச்சிடும், தினமும் வரும். சரி இது ஒரு ஹைபிரிட் ரகம் ஒரு மாடு ஒன்று தெரியுது. 2 பழம் சாப்பிடும் ஓடிடும் அப்படியே, அப்படிங்களா? அதோட அது செமிக்காது. அதே மாதிரி தான் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாட்டு ரகங்க இந்தியன் பீட்டே வாங்கி போடுங்க. லக்குனோ 49 வெள்ளை காய், நல்லா சைஸாக சட்டி மாதிரி வரும் காய், நல்லாயிருக்கும். இந்த ரகம் தான். ஆமாம், இப்போ நமக்கு வந்து காய் குறைஞ்சிருச்சு. ஆச்சா 2 மாதமாக காய் வைக்கிறதுக்கு காய் குறைஞ்சிருச்சு நமக்கு. எல்லா வருஷம் முழுவதும் காய் வைக்கிறது லக்னோ 49 தான். பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றிண்ணா. ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி வீடியோ வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.